எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி அழைப்புக்கு தாவேக்க கொடுத்த உடனடி பதில். ஒரே கண்டிஷன் தானாம். எடப்பாடி ஆடி போயிட்டாராமே. திமுக ஆட்சியை அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று பேசிய நிலையில், எங்கள் தலைவர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி. எங்கள் அரசியல் எதிரியுடனும் கொள்கை எதிரியுடனும் கூட்டணி கிடையாது என தாவேக்க தரப்பு பதிலளித்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக களப்பணி ஆற்றி வருகின்றன. இதற்கிடையே கூட்டணியை உறுதி செய்வதிலும் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. புதிதாக அரசியல் களத்துக்கு வந்துள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் எப்படிப்பட்ட கூட்டணியை அமைக்கப் போகிறது என்பது பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதிமுக கூட்டணியில் தாவேக்க இணையக்கூடும் என முன்பு பேச்சுக்கள் உலாவின. ஆனால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்த நிலையில் இந்த பேச்சுக்கள் சற்று அடங்கியிருந்தன. எனினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கவை கூட்டணிக்கு அழைப்பது போலவே பேசி வந்தார். அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கவும் இணையக்கூடுமோ என்ற யூகங்கள் எழுந்தன. இந்த நிலையில் சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியை அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையலாம். இதுதான் திமுக ஆட்சியின் கடைசி ஆண்டு. இதற்கு மேல் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது. தாவேக்க தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து என கூறினார். திமுக ஆட்சியை அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையலாம் என எடப்பாடி பழனிசாமி கூறியது தாவேக்கவுக்கு மறைமுக அழைப்பு என்ற கருத்துகள் அரசியல் அரங்கில் எழுந்தன. இதற்கு தாவேக்க இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் உடனடியாக பதில் கொடுத்துள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய CTR நிர்மல்குமார், பொதுக்குழு கூட்டத்தில்தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கெல்லாம் சொன்னார். இந்த ஒரு வாரத்தில் அந்த கணக்கில் எல்லாம் நம்பிக்கை இழந்துவிட்டார் என தெரியவில்லை. கட்சியின் நிலைமையை அவர் மீண்டும் மறுவரையறை செய்ய வேண்டும். எங்கள் தலைவர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி. எங்கள் அரசியல் எதிரியுடனும் கொள்கை எதிரியுடனும் கூட்டணி கிடையாது என திட்டவட்டமாக சொல்லிவிட்டோம். இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்கும் சூழல்தான் கூட்டணி பற்றி யோசிக்க முடியும் என தெரிவித்துள்ளார். தாவேக்க தூய கட்சி அல்ல, கலப்பட கட்சி என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விமர்சித்தது பற்றிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய CTR நிர்மல்குமார், எங்கள் தலைவர் விஜய் திமுகவை தீய சக்தி என கடுமையாக பேசியதற்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்வது வேடிக்கையாக உள்ளது. திமுகவும் அதிமுகவும் அரசியல் பங்காளிகளாக இருப்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது என தெரிவித்துள்ளார்.